லம்சமாக உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, அதாவது நீங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல் பண்ணியிருப்பீங்க, அதுலேருந்து வந்த அமௌண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது அதர் சோர்சஸ்லேருந்து உங்களுக்கு இன்கம் வந்திருக்கு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அமௌண்ட் இருக்குது கையில், அதை நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல, அதுலேருந்து எனக்கு ரெகுலராக ஒரு ரிட்டர்ன் மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி இருந்தால் உங்களுக்கு தான் இந்த பதிவு. அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு மோஸ்ட் பாப்புலர் ஸ்கீம் இருக்குது, அது வந்து மந்த்லி இன்கம் ஸ்கீம். இந்த ஸ்கீமை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பணம் செய்ய பழகு. இந்த ஸ்கீம் ஏன் மோஸ்ட் பாப்புலராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் ஸ்கீம். இது போஸ்ட் ஆஃபீஸ்ன்றதுனால இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதை ரன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப சேஃபாகவும் செக்யூர்டாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் பேங்க்கு கம்பேர் பண்ணும்போது இங்கே வட்டி ஜாஸ்தி, 7.4% இங்கே வட்டி ஜாஸ்தின்றதுனால இது நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ஸ்கீம் தான். மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்லலாம் வந்து எந்த அளவுக்கு ரிட்டர்ன் இருக்கோ அந்த அளவுக்கு ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். ஸோ அதிலலாம் வந்து உங்களால் நாலேஜ் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான நாலேஜ் நம்ம இருந்தால் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். எனக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப சேஃபாகவும் இருக்கணும், நான் செக்யூர்டாக இருக்கணும், எந்த டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஸ்கீம் தான். இந்த ஸ்கீமில் வந்து டென்யூர் பீரியட் பார்த்தீங்கன்னா 5 years, அது ரொம்ப ஷார்ட் டேர்ம் பீரியடில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட். இதில் வந்து 1 year வரைக்கும் எடுக்க முடியாது. 1 yearக்கு அப்புறம் எனக்கு ஏதாவது அமௌண்ட் விட்ரா பண்ணணும் அப்படின்னா 2% விட்ராயல் பெனால்ட்டியோட அவங்க உங்களுக்கு அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இதுவே 3 years கழிச்சு உங்களுக்கு அமௌண்ட் ஏதாவது விட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 1% விட்ராயல் பெனால்ட்டியோட உங்களுக்கு அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000, அதாவது தௌசண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 9 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் 2 அக்கௌண்ட் இருக்குது, அதாவது நீங்கள் சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் 9 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 2லேருந்து 3 பேர் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து மேக்ஸிமம் 15 lakhs வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். அதுவுமே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த ஸ்கீமில் முக்கியமாக ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 yearsக்கு மேலே இருக்கவங்க தான் வந்து இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ 18 yearsக்கு கீழே இருக்கும் அப்படின்றவங்க வந்து ஒரு கார்டியனோட சப்போர்ட்டோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதே 10 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வேறு ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. பொன்மகள் சேமிப்பு திட்டம், பொன்மகன் சேமிப்பு திட்டம்லாம் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்க. இந்த ஸ்கீமுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதே மாதிரி ஏஜ் வந்து அபவுட் 10 yearsக்கு மேலே இருக்கணும். இன்னொன்று ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் 3 பேர் வரைக்கும் தான் இது எலிஜிபிலிட்டி. இதுக்கு தேவையான டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண அப்ளிகேஷன், ஐடி ப்ரூஃப்க்கு வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு இல்லை பாஸ்போர்ட்டு, அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு இல்லை கேஸ் பில்லு, இபி பில்லு அது மாதிரி கொடுக்கலாம். அப்புறம் வந்து 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இப்போது இந்த ஸ்கீமில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 7.4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் என்னென்ன அமௌண்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். வருஷத்துக்கு வந்து 37,000 நீங்கள் வாங்குவீங்க. அப்போது உங்களுக்கு மாதம் வந்து 3,084 rupees கிடைக்கும். நீங்கள் அந்த 5 வருஷம் கழிச்சு உங்களோட அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,85,000 வாங்கியிருப்பீங்க. இதே வந்து நான் ஒரு 9 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 66,600 வந்து நீங்கள் பெர் ஆனமாக இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருப்பீங்க. அது உங்களுடைய மந்த்லி இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 5,550 rupees. டோட்டலாக 5 years கழிச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,33,000 கிடச்சிருக்கும். அதே ஒரு 15 lakhs நான் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கேன், 15 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 1,11,000 இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிருக்கும். அதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9,250 rupees பெர் மந்த் கிடச்சிருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 5,55,000 உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கீமில் இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸும் பார்த்தோம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து சிந்தாமல் செதறாமல் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டு. முக்கியமான விஷயம் இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா, நீங்கள் வந்து அந்த 5 yearsக்கு உங்களுடைய டென்யூர் பீரியடுக்கு நீங்கள் எதுவுமே அதை எடுக்கக்கூடாது. எடுக்காமல் இருந்தீங்கன்னா இதோடைய ஃபுல் பெனிஃபிட்டையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் நம்ம சேனலில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு போடுங்க. இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் நோன் போட்டுட்டு இதை யூட்டிலைஸ் பண்ணணுமான்றதை யோசிங்க. நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வாங்க, பணம் செய்ய பழகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.